அப்ப யாருக்கெல்லாம் கிட்னில கல்லுன்னு சொல்றீங்களோ அது கல் இல்லைங்க, கழிவு. எந்த உறுப்பில் நோய் வருகிறதோ அந்த உறுப்பில் கழிவுகள் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த 12 ரூபா டிக்கெட்டுக்கு தானே உட்காந்துருக்கீங்க, அதை முதல்ல யோசிங்க. அந்த 12 ரூபா போனா பரவாயில்லங்கிறது. இல்லையா ஒரு ஹோட்டல்ல போய் அதுக்காக 2 தோசை சாப்பிட்டு போவோம். உடல் 24 மணி நேரமும் கழிவுகளை வெளியேற்றுகிறது. கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இயற்கை வைத்தியம் செய்யுங்கள். இனிமேல் கழிவுகளே உள்ளே போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்பொழுது நாம் உடல் நலம் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்கள் பார்க்கலாங்க. நான் காரை பெட்ரோல் பங்க் முன்னால் நிறுத்திட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். பெட்ரோல் அடிக்காம காரை நிறுத்தி நீங்க வாட்டுக்கு போயிட்டு வரீங்க, இதுக்கே உனக்கு கேட்கணும். பல ஹோட்டல்லைங்க சாப்பிட போகும்போது பாத்ரூம் எல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. நான் திருப்பி நீங்க வந்து எங்க போவீங்கன்னு கேட்பேன். ஒரு அடிப்படையே இங்க இல்லைங்க நம்ம ஊர்ல. உண்மையிலேங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு பாத்ரூம் போறதுக்கு யாருக்குமே தெரியலீங்க. இப்ப சொல்லுங்க, ரோட்டுக்கு போங்க, பொள்ளாச்சி ஏதோ ஒரு ஊருக்கு போங்க, மலம் வருது, யூரின் வருது, எங்காவது இடம் இருக்கா? என்ன யோசிப்போம் நம்ம? ஒன்று பெட்ரோல் பங்க்ல போய் திறந்துருந்தா போவோம், இல்லையா ஒரு ஹோட்டலில் போய் அதுக்காக 2 தோசை சாப்பிட்டு போவோம். ஏற்கனவே உள்ள போறதுக்கு தான் போறோம், அங்கே போய் எக்ஸ்ட்ரா போட்டது. அப்போ நம்ம பாத்ரூம் போனதும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஊர்ல. நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே போய் 3000 ரூபாய்க்கு வாங்க, பாத்ரூம் இல்லைங்கிறாங்க. உண்மையிலங்க எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கிறேங்க, எல்லா நாட்டிலையும் பாத்ரூம் இருக்குதுங்க. அது போயிட்டு வந்து வெளியே வந்தா யாரும் ஒன்றும் கேட்கறதே இல்லைங்க. நம்ம ஊர்ல மட்டும்தாங்க அது எங்கேயுமே இல்லைங்கிறாங்க, ஃபெசிலிட்டி இல்லைங்க. இதுதாங்க நோய்க்கான காரணங்கிறாங்க. இனிமேலுங்க எப்ப வருதோ யூரின் மலம் போயிட்டு வாங்கல, உங்க உடம்பு சுத்தமா மட்டும்தாங்க இருக்கும். நான் திருப்பூர்ல எக்ஸாம்பிள் சொல்றேங்க. திருப்பூர்ல ஒரு நாள் பஸ் ஏறி உட்கார்ந்தேன் கோயம்புத்தூருக்கு. அப்போ ரொம்ப வருஷம் முன்னால 12 ரூபா டிக்கெட் என்னமோ வாங்கிட்டு உட்கார்ந்தேன். மழை வருது, எனக்கு பஸ் எடுக்க போறாங்க, அப்படி நிக்குது பஸ் எடுக்கிறதுக்கு, இதுவும் நிக்குது. நான் என்ன பண்ணேன்னா இறங்கி நேராக பாத்ரூம் போனேன். போயிட்டு வந்து பார்த்தா பஸ் இல்லை, வேற பஸ்ல ஏறி இன்னொரு 12 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன். அந்த 12 ரூபா டிக்கெட்டுக்கு தானே உட்காந்துருக்கீங்க, அதை முதல்ல யோசிங்க. அந்த 12 ரூபா போனா பரவாயில்லங்கிறது. நான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், என்னோட மலத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த 12 ரூபா டிக்கெட் போனா பரவாயில்ல, அடுத்த டிக்கெட் எடுக்கிறேங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இரு கோயம்புத்தூர்ல போய் போய்க்கலாம், அது வெயிட் பண்ணு 1 மணி நேரம் கோயம்புத்தூர் வர வரைக்கும். அங்க வந்தோன்னு மறந்துடுவோம், அதை வேற. அதுக்குள்ள இது ட்ரை பண்ணி இது வேற எங்கேயாவது போயிடும். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எப்போ போவாங்க, அப்போ வராதுங்க. இதாங்க மலச்சிக்கல்ங்கிறதுங்க. நம்ம ஊர்ல இது பெரிய விஷயங்க. பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் போடாட்டி யூரின் போனா மலம் போனா வேணுமா கேவலமா பாக்குறாங்க. இதுக்காகவே என்ன பண்ணுவேன்னா, நான் பெட்ரோல் எப்பவுமே வண்டி காருக்கு டீசல் அடிக்க மாட்டேன். ஒரு டீசல் வந்து 500 ரூபாய்க்கு தான் அடிப்பேன். ஏன்னா அடுத்த 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அங்கே பாத்ரூம் போயிட்டு அப்புறம் அடுத்து போயிட்டே இருக்கிறது. அவமானம் இல்லாமல் இருக்கு, ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு, புரிஞ்சுக்குங்க. இப்ப இது வரைக்கும் நான் பேசுனது உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். உடல் 24 மணி நேரமும் கழிவுகளை வெளியேற்றுகிறது. நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக. நாம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நோய் என்று பயந்து ஒரு சிகிச்சை என்ற பெயரில் கழிவுகளை உள்ளே வைப்பதற்கு தான் ஆங்கில வைத்தியம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுதான் வியாதி. ஆங்கில வைத்தியத்தை தவிர என்னன்னா, கழிவுங்கிற வார்த்தையை என்னைக்குமே பயன்படுத்தவே மாட்டாங்க. இதுவே இந்த சப்ஜெக்டே ஒரு பெரிய டாக்டருக்கு தெரியாது அப்படின்னா எதற்கு அந்த படிப்பை படிக்கணும் தான் என் கேள்வி. எளிமையான விஷயங்க, சிம்பிள் விஷயங்க. இதுக்கெல்லாம் பெருசா சயின்ஸ் தெரிய வேண்டியது இல்லைங்க. நான் பேசுறது எல்லாமே ரொம்ப எளிமையான ஃபண்டமெண்டல். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்குங்க. 3 விஷயம் கத்துக்கணும். உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு சப்போர்ட் செய்யணும். அடுத்தது, உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியே வருவதற்கு இயற்கை வைத்தியம் செய்யணும். இனிமேல் கழிவே உள்ள போகாமல் வாழணும். 3 விஷயம் தான் இயற்கை வைத்தியம். மீண்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது, சில கழிவுகள் அடைச்சிட்டு இருக்கும், வராது. உடம்பு ரொம்ப ஒரு 6 மாசம் கழிச்சு வெளியே எடுக்கும் கஷ்டப்பட்டு. நம்ம சில வித்தை பண்ணோம்னா அன்னைக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இயற்கையான முறையில் உடல் கழிவுகளை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் சில வைத்தியம் செய்ய வேண்டும். இதுதான் வைத்தியம். வைத்தியம் என்ன தெரியுங்களா? கழிவுகளை வெளியே கொண்டு வந்தா வைத்தியம். கழிவு வெளியே வரும் பொழுது சப்போர்ட் பண்ணா வைத்தியம். 3வது, அடுத்து முக்கியமான விஷயம், புது கழிவுகள் உள்ள போகாம வாழணும். இது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு டெய்லி உள்ள அனுப்பிச்சிட்டு இருந்தா புது கழிவு உள்ள போகக்கூடாது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னு புரிஞ்சுக்குங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. உடம்பில் எந்த உறுப்பில் கழிவுகள் தேங்குகிறதோ அந்த உறுப்பில் வியாதி வரும். இதான் கான்செப்ட். அப்ப யாருக்கெல்லாம் கிட்னில கல்லுன்னு சொல்றீங்களோ அது கல் இல்லைங்க, கழிவு. கர்ப்பப்பையில கட்டினா கட்டி இல்லை, கழிவு, குப்பை. குப்பைக்கு கட்டிங்கிறாங்க. மூட்டு வலிக்குது, மூட்டுல குப்பை இருக்கு. கண்ணில் புற வந்துருச்சு, கண் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, கிட்ட பார்வை தூர பார்வை, கண்ணில் ப்ரெஷர், கண்ணெல்லாம் குப்பையா இருக்கு, தூசு இருக்கு, கண்ணில் ஒரே கழிவா இருக்கு, கண்ணு கழிவு வெளியே வரல. புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வயிறு வலின்னா வயிற்றுல குப்பை. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, ஒரே வார்த்தைங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் நோய் வருகிறதோ அந்த உறுப்பில் கழிவுகள் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப என்ன வைத்தியம்? என்கிட்ட தனித்தனி நோய்க்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் இல்லைங்க, ஒரே வைத்தியம் தான். கழிவுகள் வெளியே வரும் பொழுது ஒத்துழையுங்கள், கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இயற்கை வைத்தியம் செய்யுங்கள். இனிமேல் கழிவுகளே உள்ளே போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருத்தர் என்ன பண்றாரு, தும்மல் வருது, அதுக்கு ஒரு தைலம். மூக்கு ஒழுகுது, நிவாரண் 90. சளி பிடிச்சிருச்சு, ஒரு சிரப். இருமல் வருது, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை. வாந்தி வர மாதிரி இருக்கு, உடனே அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறாரு. வயிற்றுல போகுது, வைத்தியம் பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகும்? எல்லா குப்பையும் உள்ள சேர்ந்துருமா? குப்பைகள் அதிகமாக 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 இந்த உடம்பு என்ன பண்ணும்? பொறுமை இழந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனிமேலும் தாங்காது குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணும்? காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். காய்ச்சல் என்பது நோய் அல்ல. நீங்க ஒருவேளை ஊசி போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ் போன் பண்ணுவாங்க. 23 வருஷத்துல எனக்கு காய்ச்சல் வந்ததே இல்லை. யாரெல்லாம் தயிர் சாப்பிட்றீங்களோ இனிமேல் சாப்பிடாதீங்க, ஏன்னா தயிர் என்பது கிருமிகள், அதுவே தயாரிக்குது, எதுக்கு நமக்கு மருந்து? இது என் கேள்விங்க. நீங்க நான் புதுசா ஒண்ணு கேட்கலீங்க, இது MBBS இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ங்க.